ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் சிஐஎல் நிறுவனத்துலேருந்து வந்திருக்க வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 660க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் போஸ்டிங் இருக்குது. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனன்ட் ஜாப் தான். இதுக்கு மந்த்லி சேலரியே அப் டு 1,80,000 வரைக்கும் சேலரி தராங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கோயல் இந்தியா லிமிடெட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட நிறுவனம் தான். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து மே 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வேக்கன்சி வந்து டோட்டலாக 660க்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. இதை கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி, எம்சிஏ, பிஎஸ்சி இன்ஜினியரிங், எம்எஸ்சி எம்டெக்கில் ஜாலஜி, அப்ளைடு ஜாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், கிராஜுவேட்டில் ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனில் டிசிப்ளின் வைஸாக பிரான்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்க்கு வந்து 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டில் யூஆர் கேட்டகரிக்கு 10 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 13 இயர்ஸும், சிஎஸ்டிக்கு 15 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே கோயல் இந்தியா லிமிட்டடோட எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 56 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மந்த்லி சேலரி வந்து ட்ரைனிங் பீரியட்ல வந்து 60,000 தராங்க. ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு 1,80,000 வரைக்கும் சேலரி தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 3 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 பேப்பர் இருக்கு. இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து கேட்பாங்க. பேப்பர் 2 வந்து உங்கள் டிசிப்ளின் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. 100 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கு இல்லை. கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பேப்பர் 1ல் 40 மார்க் எடுக்கணும். அதே போல் பேப்பர் 2லையும் 40 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டு. ஓபிசி இவங்க வந்து 35 மார்க் எடுத்திருந்தா போதுமானது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூக்கு வந்து 30 மார்க் வந்து குவாலிஃபைங் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி புயல் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. அதர் கேண்டிடேட் வந்து 1,180 ரூபா பே பண்ணணும். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அல்லது கோயல் ஃபீல்டு ஏரியாவில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வில்லிங் இருந்தால் அப்ளை பண்ணுங்க. பாண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். சிஐஎல் வெப்சைட்குள்ளே போய் கரியர் பேஜில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி அப்லோட் பண்ணணும், எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. இது வந்து பர்மனன்ட் ஜாப் தான். 660 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுபோல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.